கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்வில், நமது வேலை செய்யக்கூடிய இடங்களில், நமது இல்லத்தில் மற்றும் பொது இடங்களில் சில நேரத்தில் சாத்தானுடைய சோதனையினால் நம் வாழ்வில் கோபம் வரக்கூடிய பிரச்சனைகள் நம் வாழ்வில் சூழும். நம் ஆவிக்குரிய பலவீனத்தால் நாம் அவர்களிடம் சண்டை போட்டு சில கடுமையான வார்த்தைகளினால் நம்முடைய இருதயம் சரி, அவங்களோட இருதயம் காயப்படும். அந்த நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். நம்ம ஏசப்பா பிள்ளையாச்சே, நம்ம தாழ்மையாக இருக்கணுமே. இந்த உலகத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பதாக மனம் தாழ்மைப்படுங்கள், அவரே உங்களை உயர்த்துவார். ஆமென். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் மற்றவர்களிடம் தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்மை உண்டாக்கின யெகோவா தேவனுக்கு முன்பதாக நம் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க அன்று இயேசு கிறிஸ்து தாழ்மையாக ஏழ்மையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் தாழ்மையை நடைமுறை வாழ்க்கையில் நாம் அபியாசிக்க வேண்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விழித்திருப்போம், தனித்திருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆமென், ஆமென்.